பாத்துறா ஸ்குவாட் ஸ்குவாட் ஐயே கண்டுபிடிச்சிட்டோம்டா. பக்கத்துலேயே போகிற வழியிலே கொகையை வச்சுட்டு ஒரு மலையவே சுற்றி எல்லாம் காண்டாயிட்டாங்க. ஸ்குவாடு இப்போ நம்ம கீழே இறங்கி போயிட்டோம். அங்கே ரூட்டை பாருங்க. ஆமாம் இங்கே பாருங்க. பார்த்து போடா. ஹலோ ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம எங்கேயும் வெளியெல்லாம் எங்கேயும் பெருசாலாம் போகல. கார் எடுத்துகிட்டு போனோடனே நீங்கள் எல்லாம் வெளியே பெருசாக போயிட்டுருக்கோன்னு நினைக்க வேண்டாம். கரெக்டாக நம்ம ஏரியாக்குள்ளேயே ஜஸ்ட் ஒரு கிட்ட தான். எப்போவுமே நம்ம அங்கே தான் போயிட்டுருப்போம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் இது வரைக்கும் போனதில்லை. ஒரு டெம்பிள் தான். டெம்பிளுக்கு ஒரு கீழே வந்து ஒரு கேவ் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்த இடம். அதுக்கப்புறம் அதான் ஓவியம்லாம் வரைஞ்சிருக்காங்களாமா. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு விலாகாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கும் அது இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மேலே போயிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். அந்த வியூ சூப்பராக இருக்கும். நான் அங்கே போய் காட்டுறேன். அங்கே கீழே போய் இது வரைக்கும் நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஸோ அதான் இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் தம்பி இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கேமராமேனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவனையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பைக்கில் வந்துட்டு இருக்காங்க 2 பேர், விஸ்வாவும் அப்புறம் ரித்தீஷ்ன்ட்டு பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காணும் அவங்களையும் பார்க்கணும். ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். 5 minutes later. ஸ்குவாட் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாலத்தோட நம்ம இடத்துக்கு தான் வந்துட்டோம். ஸோ இன்னைக்கும் பார்த்து சண்டே. ஸோ இன்னைக்கு யாருமே ரோட்ல எல்லாம் ஃப்ரீயாக இருக்கு. எல்லாம் மேட்ச் ஆட போயிருப்பாங்க. ஸோ நம்ம பசங்க நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க்கு, வீட்டில் எல்லாம் ஒர்க்கு செஞ்சு முடிச்சுட்டு இப்போ கரெக்டாக ஈவினிங் டைம்ல தான் போகிறோம். வெளியே போயிட்டு அது இல்லாமல் காலையில் வேளாந்தாவளத்துக்கிட்ட போகிறோம். ஸ்குவாட் கேரளா பார்டர் கிட்ட தான் அந்த டெம்பிள் இருக்கு. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், வேளாந்தாவளம் கிட்ட வந்துட்டோம். இதான் நம்ம வேளாந்தாவளி கிட்ட வந்துட்டோம் சொல்றோம் பாருங்க. இதான் பாலத்தோர கிட்ட வந்துட்டோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இனி நம்ம வேளாந்தாவளத்துக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஸ்குவாட். நம்ம கேரளா பார்டர் கிட்ட ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். ஒரு கேரளா பார்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம பிளேஸ் அங்கதான் ரீச் இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பைக்ல போயிட்டு இருக்காங்க. முன்னாடி நம்ம பசங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு போட்டோ எடுக்கணுமாமா. ஸோ அதனால போயிட்டு இருக்காங்க. ஸ்குவாட் இப்போ நம்ம கரெக்டா கோயில் கிட்ட கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு நார்மலா ஒரு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். ஆனால் மற்றபடிக்கு அந்த சுற்றி ஃபுல்லாக அதில் ஏதோ எல்லாமே கெட்டி வச்சிருப்பாங்க. ஸ்டெப்பில் இருந்து அழகாக பண்ணி வச்சிருப்பாங்க. மேபி அதில் ஏதோ அவங்க சொல்லுவாங்க போல, கெட்டிருக்க அந்த இது தெரில போல. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓன் வெஹிக்கல்ஸ் தான் நீங்கள் வர முடியும். இது வரைக்கும் மெயினில் வரைக்கும் தான் பஸ்ஸு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வராது. எந்த டிரான்ஸ்போர்ட் வசதி இங்கே இருக்காது. நீங்கள் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஓன் வெஹிக்கல் வேற யாரும் நம்ம பசங்க தான் போறாங்க. எங்க போறாங்கன்னு தெரியல. சரி ஸ்குவாட், இப்போ நம்ம கரெக்டா அந்த கோயில்கிட்ட ரீச் ஆக போறோம். ஸோ இருங்க காட்டுறேன் மலையை. அந்த மலைக்கு கீழே தான் சொன்னாங்க, போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நானே போகல. கும்டிப்பதிக்கு நம்ம கேட்டா ரீச் ஆயிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா எப்படி வரணும் எல்லாம் கேட்டீங்கன்னா, நேரா நீங்க இங்க இருந்து கும்டிப்பதி சொன்னாலே தெரிஞ்சிடும். கும்டிப்பதியில இருந்து பக்கம் தான் அந்த கோயில் தான் அவங்க தெரியுது. ஸோ இது வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்ல வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஓன் வெஹிக்கல், அதுக்கு பசங்க நீங்க ஓன் வெஹிக்கல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க, விசிட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஒரு அமைதியான பிளேஸா இருக்கும். எந்த ஒரு இதுவும் தொல்லையும் இல்லாம. இது டூரிஸ்ட் பிளேஸோ அப்போ அங்க தெரியுது பாத்தீங்களா, அதான் இது டூரிஸ்ட் பிளேஸோ மற்றபடிக்கு எதுவும் இல்லை. இந்த கும்டிப்பதியில் இருக்கிற மக்களுக்கும் இந்த லோக்கல் பீப்புள்ஸுக்கு மட்டும் போய் வந்துட்டு சும்மா போவோம். மற்றபடிக்கு பெருசாலாம் வெளியே இருந்ததுலாம் யாரும் வர மாட்டாங்க. ஏதாவது அந்த மலை தெரியுது பாருங்க, ஏதாவது மேலே பார்த்தீங்களா, அதான் கோயிலே. ஒரு சிமெண்ட் சீட் அது போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதான் கோயில். அது கீழே நம்ம ஒரு டனல், அந்த டனல்ல ஒரு குகை இருக்குன்னாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு 5 minutes later. ஸ்குவாட் இப்போ நம்ம உள்ளே கரெக்டாக இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பி பாருங்களேன். இங்கே வண்டி பார்க்கிங் பார்த்தோன்னே இங்கே பாருங்கள், கோயில் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் தான் போகணும். ஸோ அந்த வழி இல்லாமல் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி ஒத்த வழி பார்த்துருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம இது இருக்காமல் வாங்க போய் பார்க்கலாம். வாங்க
இப்போ வந்து ஆளில் தான் இருக்கா? ஆமாம், ஆளில் தான் இருக்குது. ஆஃப் பண்ணிட்டானே. இங்கே பாருங்களேன், மேலே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பசங்கள்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க. நானும் கேமராமேன் மட்டும் தனியாக போயிட்டுருக்கோம். அதுக்கு மேலே இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக தான் ஜூன் மாதத்தில் வந்துட்டு பச்சை பசேன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மூச்சு போய் வாங்குது. முன்னாடி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல ஒன்றும் இருக்காது. இப்போ தான் இங்கே இருந்து யாரோ 2 பேர் போயிட்டு வந்தாங்க. இப்போ நான் அங்கே போகிறோம். இந்த மாதிரி அவங்க ஊர்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹிடனான பிளேஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். இப்போ நாங்கள் அதை பண்ண போகிறோம். ஸ்குவாடு இப்போ நம்ம கீழே இறங்கி போயிட்டுருவோம். அங்கே ரூட்டை பாருங்க. ஆமாம், இங்கே பாருங்க. பார்த்து போடா. ஆமாம், கொஞ்சம் பார்த்து அப்படிக்கு ஃபுல்லாக பாறை தான் இருக்குது. இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆமாம், இங்கே பாருங்களேன், பிளேஸை பாருங்களேன். இந்த இடத்துல நம்ம மட்டும் தான் இருக்கும். சன்னு பாருங்க எப்படா டூ மச்சாக இருக்குது. இங்கே பாருங்க ஸ்குவாட். கண்டுபிடிச்சிட்டோண்டா. பக்கத்துலேயே போகிற வழியிலே கொகையை வச்சுட்டு ஒரு மலையவே சுற்றி எல்லாம் காண்டாயிட்டாங்க. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். அதான் இருந்துடா. இங்கே தாங்க இருக்கு கோகா. ஐயோ, இங்கே பாருங்க தெரியுதான்ட்டு முள்ளமன்றி. இதாண்டா. இந்த வழியில் போகிறதுக்கு மேலே நம்ம ஊரவே சுற்றணும்டா. மஞ்சுவல் பாய்ஸ் இருங்க. ஸ்குவாட் முன்னாடி கேமரா காட்டுறேன். இங்கே தாண்டா இருக்கு மலை. ஸ்குவாட் ஆமா. பாத்துரா ஸ்குவாட். இங்க பாருங்க ஸ்குவாட், தெரியுதான்னு தெரியல. மலை தேனி இங்க பாருங்க. இதாங்க இங்க பாருங்க இங்க வாங்க. என்னத்த அது இல்லடா, அது கிச்சனா? எது இது சமையல் ரூம். சிக்கன் ஆள் படமா வந்து வச்சிருக்காங்க. நம்ம பேரே எழுதி வச்சு போயிடலாமா? இது மஞ்சுமல் பாய்ஸ் ஸ்குவாட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா, உங்களுக்கு தெரியுதா? இங்கே வருங்க. இது வந்து ஃபஸ்ட்டே வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து சாப்பீஸில் வந்து கிரிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து ஆர்காலஜிஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஒட்டியிருக்காங்க. இந்த குகைனா பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இது இவ்வளோதான் இருக்குது. அதுமா மூச்சு வாங்குதுங்க தப்பா அங்கே இங்கே ஓடிட்டு. ஆனால் இது வரைஞ்சிருக்காங்க. நம்ம பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு மேலே விளையாடுறதுமா பண்ணி வச்சுட்டாங்க, கிறுக்கியிருக்காங்க. இந்த வீடியோ வேணால் நான் போடுறேன், இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸ்குவாட் சன் ரொம்ப கரெக்டாக முன்னாடி அடிக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு குகை தெரியுது பார்த்தீங்களா? இந்த குகை தான். ஸோ சன் வந்து இதான் ரொம்ப எல்லாம் கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா இது வந்து எங்கேயோ நம்ம பக்கத்துலேயே இருக்கிறத வச்சுட்டு நாங்கள் எங்கேயோ சுற்றிட்டு இருந்திருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போகுது பாருங்கள். இதான் முள்ளமன்றி வச்சு நானே காட்டுறேன். இதுக்குள்ளே தான் குகை இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வைங்களேன், வாங்க சுற்றி பார்த்தோன்னா இருங்க பேக் கேமராவில் காட்டுறேன். இதான் இந்த குகை. மேலே பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு ஹிஸ்ட்ரினா, இது வந்து ஏதோ 2000 வருஷத்துக்கு இதான்
2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ வந்து இங்கே இருந்து வரைஞ்சி அந்த ஓவியமில் அந்த யானையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வரைஞ்சிட்டு போயிருக்காங்க. சாப்பீஸ்லையா என்னன்னு தெரில. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்லை உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போடல வாங்க. ஆனால் அது ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்காங்கடா அங்கே வாடுறா. ஆனால் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, காலேஜ் பசங்களாம் யாரோ வந்துட்டு விளையாடுத்தனமா அதை அப்படியே அச்சஸில் யானை வரைகிறேன்னு சொல்லி ஒரு என்னமா வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதான் சொன்னேன், ஒரு ஹிஸ்ட்ரி அங்கே இருந்துச்சுன்னா அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது நாங்களே வந்து பார்க்கலாம். பார்த்தா வெறும் யானை வருது நல்லா கண்ணுக்கு தெரியுது. அந்த காலத்தில் என்னத்தை வச்சு வரைஞ்சிருப்பாங்க, இந்த மாதிரி கல்லோ இல்லை எலும்பையோ வச்சு வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இங்கே வர மக்கள் எல்லாமே பிளாஸ்டிக் தான் போட்டிருக்காங்க. இருங்க, இந்த தம்பி எல்லாம் கெஸ்ட் வாங்கி உட்காந்துட்டான். இங்கே தாங்க ஹைலைட்டே. இங்கே பாருங்களேன் எத்தனை தேன் கூடு இருக்குது பாருங்கள். மலை தேன் ஒன்று, ஆனால் அங்கே ஃபுல்லாக தேனாக இருக்குது ஜாஸ்தியாக. இருங்க ஜூம் அங்கே பாருங்க எப்படி சுற்றிட்டே இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. தண்ணி இருக்கா? வாங்க ஸ்கோர். அதான் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா குப்பையடா. வாங்க, வழி இருக்கா? தேனி ஏதா இருங்க, அங்கே போய் காட்டுறேன். அம்மா, இங்கே தான் மேலே தேனிங்களாம் இருக்குது. அதை விட்டு கலையாமல் இருந்தால் சந்தோஷம்தான். அம்மாடி, இங்கே பாருங்களேன், இங்கே சுற்றுதுரா. இங்கேருந்து நாங்கள் கிளம்பலாம். ஃபஸ்ட் அந்த லீவ் உங்களுக்கு காட்டிதான் இங்கேருந்து கிளம்பலாம். ஏன்னா நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து வேறு. ஆனால் குகை வந்து பெருசாக போகும்னு நினச்சி நாங்கள் வந்தோம். ஏன்னா கீழே போயிடுச்சு. பெருசாக வந்து போகும்னு நினச்சோம். சம்திங் இதை வந்து சின்ன ஒரு குகை, அதுக்குள்ளே வந்து மக்கள் வாழ்ந்துருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து நாஸ்தி பண்ணிட்டாங்க. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே அடித்து எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்காங்க. ஸோ இங்கே வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் சண்டே அதுமாக வராதிங்க. ஏன்னா பசங்க தான் ஃபுல்லாக இங்கே இருப்பாங்க. ஸோ வந்தீங்கன்னா கோயில் விட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த குகை, இந்த தேனி, அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நல்லா இந்த இதே இடத்துல நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா வியூஸ்லாம் இருக்கும், ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சூப்பராக இருக்கும். ஆள் கூடி தனியாக போய்க்கலாம். ஆமாம். 5 minutes later. இப்போ வந்தீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதான் கோயில். ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறக்கோ இந்த க்ரௌடில் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த இடம் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோ ஷூட்டு, இந்த ரோடே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எவ்வளோ பெரிய ரோடு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த வியூ பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் உங்களுக்கு வந்து வியூ சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக காடு தான், ஃபாரஸ்ட் ஏரியா தான். இது அப்படியே கீழே போகலாம். வேணால் நம்ம வந்து மேலே போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. ஸ்குவாட் என்னடா மேலே ஏறணும்னு சொல்லிட்டு கீழேயே பார்த்துட்ருக்கேன். இதில் கால் சுடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹிடன் பிளேஸ்லாம் இருக்குது. ஸோ இருங்க உங்களுக்கு இதிலே காட்டுறேன். இது வந்து இங்கே ஒரு ஹிடன் பிளேஸ் போயிட்டுருக்கு. கரெக்டாக நம்ம கோயிலேருந்து அங்கெல்லாம் ஸ்டெப்பு போட்டிருக்காங்க. ஸ்டெப்லேருந்து நம்ம மேலே ஏறி வந்தோம்னா இதே ஒரு பாதை ஒன்று போகுது. மேலே ஏறுறதுக்காக கால் சுடுது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மத்தியான நேரத்தில் அந்த மாதிரி டைமில் வந்துவிட்டோம். ஸோ எல்லாமே கல்லெல்லாம் அப்படி கொதிக்குது. மேலே ஏறுறதுக்கு சுத்தமாக முடியல. இதாங்க கோயில். இதான் கோயில். மேலே பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக தான் இருக்கும். ஸோ யாராச்சும் வந்து வெயில் இல்லாத காலையில் நேரத்தில் இல்லைன்னா நைட் நேரத்தில் வந்து ஒன்றுமே தெரியாது. காலை நேரத்தில் வந்து பாருங்கள். உங்களுக்கு வேணால் ஒரு நாள் வரணும் ஷார்ட்ஸில் போடுறேன். மார்னிங் வந்துட்டு வியூ எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும் மேலேருந்து பார்த்தா. இப்போ என்னென்னா கால் செருப்புலேருந்து கால் கீழே வச்சாலே கொதிக்குது, அவ்வளோ வெயில். ஸோ இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு முடிச்சுட்டு நான் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் ஸ்குவாட். ஹலோ ஸ்குவாட், எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து என்னடா அங்கே வந்து இதே சட்டை தான் போட்டிருப்பேன் அன்னைக்கு நினைக்கிறேன். அங்கே வீடியோவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் கிட்டத்தட்ட நாங்கள் வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா 1 month ஆக போகுது. ஆனால் போஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக நாளைக்கு வந்துடும். உங்களுக்கு கரெக்டாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஈவினிங் 5 o'clock வந்துடும். ஸோ என்னென்னா இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கொடுத்துருந்தோம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா. அது வந்து நம்ம ஃபோனுக்கு ஷேர் பண்ண முடியாமல் சூழ்நிலைனால 1 month டிலே ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஷேர் பண்ணக்கப்புறம்
சில வீடியோ டிலீட் பண்ணி எல்லா வீடியோ டிலீட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோ பாதி வீடியோஸில் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த கான்செப்ட்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது போகலாமா, எப்படி ப்ரோ இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, போகிறீங்களா, போயிட்டு மேலே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களா, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு எனக்கு 10க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனால் 4 தான், 4 3 தான். ரொம்பலாம் பெருசாக அந்த சும்மா பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும் இடமே. சரி ஸ்குவாட், இந்த வீடியோ இது சொல்கிறதுக்கு தான் நான் வந்து பண்ணேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது 3 ஜூலையில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் கீழே விட்டும் கொஞ்சம் நம்ம பசங்க கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸில் குப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் விட்டு இருக்கும். மற்றபடிக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சூப்பரான பிளேஸ் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனிவே ஓகே ஸ்குவாட், இது வந்து ரொம்ப டிலே ஆகி தான் வருது, எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தொட்டு ஆல் போட்டுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பை, see you.